அன்பிற்கினிய நண்பர்களே, வரலாற்றை, அதாவது நம்ம ஊர் வரலாற்றை இன்றைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. 1997 காலகட்டங்கள், 90 to 97 காலகட்டங்கள், குறிப்பாக 97 சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 97 காலகட்டம், அன்றைய காலகட்டத்தில் தொண்டியோடைய அந்த சூழல் எப்படி, தொண்டியிலேருந்து மொத்த டோட்டல் தொண்டிக்க 4 பேர்கிட்ட கார் இருந்துச்சு. உமருங்கிற ஒரு சகோதரர் கார் வச்சுருந்தார். அது மாதிரி சாய் வீட்டில் ஒரு கார் இருக்கும். ஒரு வாடகை வாகனம் வேன் மாதிரி காக்காஜி அஜீஸ் மாமா வச்சுருந்தாப்புல. இன்னும் எனக்கு நினைவு திறன் எனக்கு இருந்த காலகட்டம் வரை தொண்டியோடைய டோட்டல் அதிகபட்ச வாகனம் 4 அல்லது 5 வாகனம் தான் தொண்டி டோட்டலுக்கே இருந்துச்சு. நீங்கள் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிறீங்க. தொண்டி டோட்டலுக்குமே 5 வாகனம் தான் அதிகபட்சமாக இருந்தது. பைக்கு நீங்கள் எண்ணிட்டீங்கன்னா ஒரு 7-8 பேர்கிட்ட தான் பைக் இருக்குது. சேவலியார் மாமா புல்லட் வச்சுருந்தார். அது மாதிரி சடாக்கு ஸ்கூட்டரில் சடாக் வந்து அந்த காலகட்டத்தில் ஃபேமஸாக இருந்தது. சடாக்குன்னு கையிலே கேர் போட்டு ஓட்டுறது. அதுக்கு பிறகு எம்ஐடியாக கொஞ்சம் மேம்படுத்தினாங்க. அந்த சடாக் வாகனம் ஒரு 4-5 பேர்கிட்ட தான் அந்த வாகனம் இருந்துச்சு. புல்லட்டு ஒரு பெரிய அளவில் உள்ள ஒரு சில நபர்கள்ட்ட புல்லட் இருக்கும். அது மாதிரி பெரிய அளவில் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பண்ணையார்கள்ட்டையும் அந்த புல்லட் இருக்குது. தொண்டியோடைய மோட்டார் வாகனம் அப்படிங்கிறத பொறுத்தவரை 4 சக்கரத்தில் 4-5 வாகனம் தான் டோட்டல் தொண்டிக்க. மோட்டார் வாகனம் 97 பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வாகனம் தான் டோட்டலாகவே இருந்துச்சு. இதான் 97 டிரான்ஸ்போர்ட்டு. அதே மாதிரி போக்குவரத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசு போக்குவரத்து கழகங்களுடைய சார்பில் 3 மணி நேரத்துக்கு ஒரு வாகனம் பட்டுக்கோட்டை சாலைக்கு தொண்டி வழியில் ராமநாதபுரம் டு போகக்கூடிய பட்டுக்கோட்டை வண்டி 3 மணி நேரத்துக்கு ஒருக்க தான் இருக்கும். அதுபோல் மதுரை ரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒரு ஜெயவிலாஸ் வாகனம் இருக்குது. சாயந்தர வாகனம் அங்கேருந்து கிளம்பும். காலையில் மதுரையிலேருந்து கிளம்புற வாகனம் வந்து சாயந்தரம் இங்கேருந்து கிளம்பும். 2 வாகனம். இடைப்பட்ட நேரத்தில் ஒரு அரசு பேருந்து இருக்குது. இதுதான் வந்து டோட்டல் தொண்டியோடைய டிரான்ஸ்போர்ட். உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை பதிவு செய்யணும். ஏன்டா இன்றைக்கு வந்து சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தி மக்களால் பார்க்கப்படுதில்ல. அது தொண்டி அன்றைக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைய தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். கற்பனை பண்ணி பாருங்கள். தொண்டியோடைய டோட்டல்லையே இத்தனை இவ்வளோ பெரிய ஊருக்கு 4-5 வாகனம் இருந்திருக்கு. மோட்டார் சைக்கிள் 7-8 வாகனம் தான் இருந்திருக்கு. இதோடைய போக்குவரத்து சாலை எப்படி இருக்குன்னா, இங்கேருந்து ராமநாதபுரம் போகணும் அப்படின்னா 2 மணி நேரம் ஆகும் டைம். நீங்கள் வாகனத்தில் போகிறதா இருந்தாலும் தனியாக கார் பிடிச்சி போகணும். அவ்வளோ மோசமான சாலைகள் இருந்த காலகட்டம். அப்போது நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்கள், மக்கள் எப்படி வாழ்ந்துருப்பாங்கன்றா. மக்களுடைய டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 வாக்குகள் இருந்துச்சு. ஒரு 4000-5000 பேர் டோட்டல் பாப்புலேஷன் இருந்திருக்கு. அவ்வளோதான். இன்றைக்கு நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனைண்டா 20-30 மடங்கு பழுகி பெரிய மக்கள் தொகை. அது வேறு விஷயம். அது போக இன்றைக்கு வாகனம் ஒரு வீட்டில் 4 ஆம்பளை பிள்ளை இருக்குன்னா 4 ஆம்பளை பிள்ளையும் 4 வாகனம் வச்சுருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 4 கார் இருக்குது. இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சூமர் நேரத்தில் எப்படியும் ஒரு 10-15 வாகனங்கள் நம்ம சாலையை கடந்து செல்லக்கூடிய அளவுக்கு போக்குவரத்து கூடியிருக்கு. புரிஞ்சுங்களா? வாகனங்கள் லோக்கலில் மோட்டார் சைக்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வாகனம் வச்சு ஓட்டுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அசுர வளர்ச்சி. சாதாரண வளர்ச்சிலாம் கிடையாது. இப்போ 97க்கும் இந்த 2025க்கும் இடைப்பட்ட காலத்தில் அசுர வளர்ச்சி தான் இது. அப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஊரோடைய மேம்பட்ட வளர்ச்சிக்கு வரக்கூடிய மருத்துவமனை, காலேஜ் இதுதான் வரலையே தவிர மற்றபடி இது மாதிரியான வளர்ச்சிகள் அதிகரிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் 97 தான் உங்களுக்கு அந்த பாவோடி மைதானத்துடைய நிழல் கூடை அமைக்கப்பட்ட காலகட்டம். 97 தான் அது கட்டப்பட்டுச்சு. அந்த 97 காலகட்டத்தில் கட்டப்பட்டு பயன்பாடு இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் அப்படியே சும்மா கிடந்து, அதுக்கு பிறகு தான் அது வந்து அதை வந்து பேரூராட்சி அதை கையகப்படுத்தி அதை வேறு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது. கடைசியாக நம்ம ஆதார் மையத்துக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. சிந்திச்சு பாருங்கள், அந்த காலகட்டத்துக்கும் இன்றைய காலகட்டத்திற்கும் நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்குது. அந்த அவசியம் நமக்கு ஆதார் மையம் வேணும், அந்த இடத்துல வேணுமாங்கிறதையும் சிந்திச்சு பார்த்துக்குங்க. நன்றி. மக்களின் நலனை எங்களின் நோக்கம். தொண்டி நியூஸ்.